அனைவருக்கும் வணக்கம். ஒரு முக்கியமான பதிவு தான். யாரும் எல்லாம் தள்ளி விட்றாதீங்க. இது ஒரு முக்கியமான ஏர்போர்ட்டு ஒரு பொண்ணு விவகாரம் தான். ஒரு 18 வயசு பொண்ணு இருக்கவன் பேசியிருக்கான் காரில். அவனை அடித்து தாக்கிட்டு அவனை வெட்டி மயக்கம் வர வச்சுட்டு பொண்ணை கொண்டு போய் ரேப் பண்ணியிருக்காங்க. என்ன 3 பேர் சேர்ந்து. இது அந்த இடத்துல போலீஸ் இல்லை, ஒன்றும் இல்லை, யாரும் மனுஷனு கூட நடமானத்தில் ஏர்போர்ட்டில் நடக்குது. எங்கே ஒரு காட்டில் வீட்லேயே இல்லை, ஒரு ஏர்போர்ட்டு பின்னாடி இருக்கட்டும். ஒரு தாய் குளத்துக்கு பாதுகாப்பு இல்லை. ஒரு என்ன சொல்கிறது, யாரும் கிளவி கூட நாட்டில் நடமாட முடியாது பொழுது தாய் குளத்துக்கு சுத்தம் பாதுகாப்பு இல்லை. நம்ம வெக்க போடணும், ஒருத்தரும் வெக்க போடணும். அப்பயே ஒருத்தன் தப்பு பண்ணனா அப்பயே தண்டனை கொடுங்க. வெட்டி அவனை தலையை ஒருத்தர் வெட்டியா சர்க்கிள் வச்சு வெட்டி அவன் எவன் தப்பு பண்ண 3 பேர் இருக்கிறான், 3 பேர் தலையடியா பார்க்கலாம். அவன் எப்படி திரும்ப எப்படி அவன் ரேப் பண்ணுவான், எப்படி தப்பு நடக்கும் நாட்டில். அவனை கொண்டு போய் ஜெயிலில் போடுறீங்க, 2 நாள் விட்டு ஜாமீன் போட்டு வெளியே விட்டுறீங்க. அப்புறம் எப்படி தப்பு நடக்காம இருக்கும்? வெட்டி அவனை. இன்னைக்கு காரணம் என்ன? கஞ்சா அபின் போதைக்கு அடிமைடான். அவன் என்ன சொல்றான், மிருகம் போல் ஆயிடுறான். போதை கண்ட்ரோல் பண்ண இது மாதிரி நடக்குமா என் நாட்டில்? இந்த தமிழ்நாடு வெக்க போனேன், ஒருத்தனை வெக்க போனையா, ஒருத்தர் தமிழனும் வெக்க போடணும். ஒரு தாய் போல இது மாதிரி ஒரு பெண்ணு கற்பழிக்கப்படுதுன்னா ஒருத்தனை அது உங்கள் பொண்ணுன்னு நினைக்கலாமா? எவன் செய்கிறீங்க? அது செய்யறதில்ல. யாரதோ பொண்ணு போடான்னு நியூஸை பார்த்து தள்ளி விட்டு போயினே இருக்கிறீங்க. வெக்கப்படணும்யா, வெக்க பண்ணணும். ஒரு அரசியல்வாதியும் வெக்கப்படணும். ஒருத்தன் வார்டு கவுன்சிலருந்து நம்பர்ஸ்லேருந்து எம்எல்ஏருந்து எம்பி வரைக்கும் முதலமைச்சர் வரைக்கும் வெக்கப்படணும். நீங்களாம் இருக்கக்கூடாது. எதுக்குறீங்க? மக்கள் பாதுகாப்பு இல்லாமல் நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கும் பேனரில் போட்டோ ஏற்றிக்கிறதுக்கும் நீங்கள் சொகுசல் காரில் போகிறதுக்கும் 100 கோடி கொள்ளடிக்கிறதுக்கும் மக்கள் தான் இங்கே அடிக்கிறானே. மக்களுக்கு ஒன்றும் தெரியாதியா? இந்த மக்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லணும், புத்தி இல்லாதியா மக்களுக்கு. எவன் வசூல் கொடுக்குறான் 1000 ரூபாய், எவன் 2000 கொடுக்குறான், 5000 கொடுக்குறான், அவனுக்கு ஓட்டை போடுறது. எவன் அரிசி இலவாசம் தரான் அவன் போய் கூட்டத்தில் போய் நின்றுக்கிறது. ஃபஸ்ட்டு அறிவேணும். ஒருத்தரும் வெக்க பண்ணி நீங்கள்லாம் தமிழ் நாட்டுக்காரன் ஃபுல்லாக ஒரு உரிமை என்ன சொல்கிறது, ஒரு மனிதனும் வெக்கப்படணும். தப்பு நடக்குதுன்னா அப்பயே தட்டி கேட்குறவங்க தான் தமிழன். விஜயகாந்த் கேட்டார் அன்னைக்கு, விஜயகாந்த் இது கொடுத்துருந்தீங்களா பொறுப்பு, இன்னைக்கு இந்த தப்பு நடக்குமா? நடக்காது. இன்னைக்கு அண்ணாமலை வந்திருக்கிறார். ஏன்னா ஜெயிக்க வச்சுங்களா? இல்லை. இன்னைக்கு தட்டி கேட்டுக்கிறாரு. அவரே குறை சொல்லி தான் திரும்புறீங்க. நாட்டுக்கு ஏன் நல்லது பண்ணுறதுக்கு வருவான்? அவன் நல்லது பண்ணவே கால் கையை உடச்சி அவனை தூக்கி உள்ள உட்கார வச்சு அவனை காலி பண்ணிடுறீங்க. அப்புறம் எப்படியா நல்லது பண்ணுறதுக்கு வருவான் உங்களுக்கு? தமிழ்நாட்டில் வெக்கமாக்குதியா? தமிழ்நாட்டில் நான் பிறந்தது வெக்கமாக. ஒருத்தனும் இன்னைக்கு நான் பாரதிய ஜனதா கட்சியில் இன்னைக்கும் நான் உழைக்கணும், 26 ஜெயிக்கணும், மக்கள் நல்லதாக இருக்கணும், தாய் குளத்துக்கெல்லாம் பாதுகாப்பு அடையணும், நாங்களாம் உழைச்சுன்னு தான் இருக்கிறோங்க இன்னைக்கும். அப்படி இருக்கிற நிலையில அவன் எனது ஒரு கட்சி 100 கட்சி வச்சிருக்கியா, என்னையா பிரயோஜனம்? ஒரு தாய் குளத்துக்கு பாதுகாப்பு ஒரு பெண் குளத்துக்கு ஒரு பாதுகாப்பு உண்டா? என்ன இருக்குதுங்க? என்னையா எங்கேயா போயிடுது நாடு? சொல்லு, எதை நோக்கி போயிருக்கு? இதை கேட்கறதுக்கு தட்டி கேட்டா உடனே அவன் விமர்சனம் பண்றான், அவன் சேரல இவன் சேரல. ஃபர்ஸ்ட் ஓய்மா இருங்க. அந்த விடுதலை சிறுத்தைங்க போய் வக்கீல் இதில் போய் கோரில் போய் வெட்டுறான், அடிக்கிறதுக்கு போகிறான். அப்போ எப்படியா நாடு எங்கேயா நாசமாக்குது? அப்புறம் எதுக்கே நீ சிஎம் எதுக்குறீங்க சொல்லு? ஒரு முதலமைச்சர் இருக்கனே தட்டி அது சட்டம் போட வேணாவா? உடனே அவனை அடிச்சு தூக்கி லாடம் கட்ட வேணாவா? அவனுக்கு உடனே தண்டனை கொடுத்து அவன் தப்பு பண்ணுவானா? இல்லை, வளர்த்தது நீங்கள் தானே, அரசியல்வாதிக்கு தானே. ஒருத்தர் தப்புன்னா உடனே தண்டனை கொடுத்தா அது எப்படி தப்பு நடக்கும் சொல்லு? எதுக்கு தப்பு நடக்குமா? வெக்கமாக்குதியா? நீங்களா வெக்கமாக்குது. ஒருத்தரும் வெக்க பண்ணணும். நீங்கள் ஒரு பொறுப்பாளரும் தமிழ்நாடு இவ்வளோ சீரழிதுன்னு என்ன காரணம்? இவ்வளோ பொண்ணு ஒரு பொது இடத்துல ஒரு விமான நிலையத்தில் கோயம்புத்தூர்ல இது நடக்குது. இதெல்லாம் ஒரு வெக்கம் இல்லையா உங்களுக்கு எல்லாம்? சொல்லு, வெக்கம் இல்லை? நான் சொல்றேன், சில விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. ஒரு பொது இடத்துல இந்த மாதிரி நடக்குது, ஒரு விமான நிலையத்திலே நடக்குது. நான் உனக்கு காடு இருக்குது, எந்த இதுக்குது, எப்படியா பாதுகாப்புக்கும்? ஒரு பெண் குழந்தை என்னைக்கு பெண்கள் பாதுகாப்பு நடக்குது, அன்னைக்கு தான் என் சுதந்திரம் கிடைச்சிது. அன்னைக்கே சுதந்திரம் வாங்கி கொடுக்காம இருந்துங்களா என் வேறு காந்தி? இன்னைக்கு அதோட மோசமாக இருக்குது. அன்னைக்கு தான் இங்கிலீஷ்காரன் அந்த மாதிரி பண்ணியிருந்தாலும் பொண்ணு கருப்படிக்கிறதும் ஓட விடுறதும் இந்த மாதிரி பண்ணியிருந்தான். இப்போ அதே மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் எதுக்கே சுதந்திரம் வாங்கினீங்க? எதுக்கே கொடியாத்துறீங்க? சொல்லு, எதுக்கு கொடியாத்துறீங்க? வெக்கம் இல்லையா உங்களுக்கு? ஒரு அரசியலுக்காக ஒருத்தருக்கும் ஒரு உணர்வு இருக்கணையா? நம்மளுடைய பெண்ணுன்னு பாதுகாப்பு கொடுக்கணையா?
போலீஸ்காரன் என்ன பண்ணுறான்? போலீஸ்காரன் அவன் ஏதோ போலீஸ்காரன் என்ன ஒரு அரசியல்வாதிக்கும் பின்னாடி வந்து ரைட்டில் பிடிச்சி கண்ணை பிடிச்சி நிற்கிறதா லாக்கி. நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க? பாதுகாப்பு கொடுங்க. ஒரு இடத்துல சட்டத்தை கட்ட எடுத்து செஞ்சு இந்த தப்பு நடக்குமா? இல்லை தூக்கு தண்டனை கொடுக்குறீங்களா? இல்லை. அப்புறம் எப்படி தப்பு நடக்கும்? தப்பு நடந்தே தாங்கும். நீங்கள் பண்ணுற பண்ணா ஒருத்தனையும் தப்பு நடக்கும். ஒருத்தனை தண்டனை கூடியா? நீ தமிழ்நாட்டில் தூக்கு தண்டனை கூட தலையெட்டியா ஒருத்தனை நடுப்பேர் வச்சு, இல்லை கல்லில் பாரு நடுப்பா ஒரு கம்பத்தில் நிற்க வச்சு எல்லாம் மக்களை கல்லில் அடித்து காலி பண்ணியா? ஒருத்தன் தப்பு நடந்து 3 பேரை அடித்து காலி பண்ணுங்க. கல்லில் மக்கள் கட்டு கொடுத்துறியா? உங்களால் முடியாது. சட்டத்தை உங்களால் ஒழுக்கம் நடத்த முடியாதுயா. எதுக்கே ஜட்ஜி, எதுக்கே வக்கீலியெல்லாம் கருப்பு போட்டுன்னு போறீங்களே? எதுக்கே உங்களுக்கெல்லாம்? ஒரு சட்டத்தை காப்பாற்ற முடியாதவங்களுக்கு எதுக்கே சட்டம்? எதுக்கே நீதி தியாபதி? கண்ணை கட்டி நீ முன்னாடி பேசுங்கிறீங்க நீதி தியாபதி. எதுக்கே நிறுத்துறீங்க? சொல்ல மக்களை வந்து காப்பாற்ற துப்புலாத மக்கள் எதுக்கே உங்களுக்கெல்லாம் பொறுப்பு? வக்கீல் எதுக்கு? ஜட்ஜி எதுக்கு? போலீஸ் எதுக்கு? அரசியல்வாதி எதுக்கு? எதுக்குமே தேவையில்ல விட்டுறியா? மக்கள் கட்டுப்பட்டியா? நாங்கள் மக்கள் பார்த்துக்கிறோம். உங்களுக்கு தகுதி இல்லைன்னா விட்டுருங்கன்றா. அப்புறம் எதுக்கு உங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு? யாருக்குமே பாதுகாப்பு கொடுக்காத கவர்மெண்ட்டு உங்களுக்கு எதுக்கு கவர்மெண்ட்டில்? சொல்லு. எதுக்கு சிஎம் பதவி? எதுக்கு முதலமைச்சர் பதவி? வெக்கம்ல வெக்கடா, வெக்கப்படுறதில்ல, வெக்கமே இல்லை உங்களுக்கெல்லாம். எத்தனை டைம் இது மாதிரி கற்பழிப்பு நடக்கும்? சீரழிறாங்க. எங்கே பார்த்தாலும் ரேப்பு ரேப். எல்லாம் காரணம் என்னையா? குவார்டரை ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணியா? குவார்டரை பிராந்தி என்ன சொல்கிறது? இதுக்கு கஞ்சா ஓடுதியா? ஸ்கூலில் எடுத்துன்னு போய் கஞ்சா அடிக்கிறான் சிகரெட்டில் கலந்து. அதை தட்டி கேட்கறது துப்பு இல்லை. அதை கேட்டால் வாதியார் கோர சொல்கிறீங்க. அவன் எங்கெங்க இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு கற்பழிப்பு நடக்கும்? பாக வேணும் என்ன இவ்வளோ சீரழிதுன்னா எனக்கு வெக்கமாக இருக்குதுயா. மக்கள் வெக்கமாக இருக்கு. ஒருத்தனை பண்ணுறதெல்லாம் கொலவெறியாக இருக்குது. அவனை தண்டனை 3 பேருக்கு நிற்க வச்சு அவனை வெட்டியா? இல்லைன்னா கல்லில் அடிச்சு காலி பண்ணியா? சர்க்கிள் மக்களுக்கு கேட்ட முடியா? அடிச்சு காலி பண்ணிட்டான். அப்போ ஒருத்தனுக்கும் அப்படியே நெஞ்சு கொதிக்குது. ஒரு பொண்ணுக்கு தப்பு நடக்குதுன்னா எல்லாரும் விட்டு பொண்ணு நினையா? நீ படிக்க போகிற எத்தனையோ பொண்ணுங்க வந்து இன்னைக்கு போதியா? அன்றைக்கி கூட ட்ரெயினில் வந்து நான் ஒரு பொண்ணு பாதுகாப்பாக நீ போயிட்டு பத்திரமா போமான்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கியா? பாத்ரூமில் குடிச்சிட்டு ஒரு ட்ரெயினில் 4 பேர் பாத்ரூம் இருக்கிறோம். ஒரு பொண்ணு போய் பாத்ரூம் போக முடியலையா? நான் போயிட்டு அந்த பசங்களை போய் மிரட்டு அவங்க முடிக்கி விட்டேன். ஓட்டானுங்க அப்படி பண்ணி பாத்ரூம் போயிட்டு வருதியா? ஒரு ஆண்மகனும் அதை நினைக்கிறியா? அவன் தான் ஒரு ஆண்மகன். எல்லாம் நாய் கூட 4 புள்ள பேத்துக்கிறியா? அது ஆம்பளை கிடையாது. வீரனை வாழணும், 4 பேர் காப்பாற்றணும் தான் ஆண்மகன். ஆம்பளை அவன் தான் ஆம்பளை. வீட்டை காப்பாற்றணும் ஆம்பளை இல்லை, நாட்டை காப்பாற்றணும், ஊட்டியும் காப்பாற்றணும். அவன் தான் ஆம்பளை, அவன் தான் ஆண்மகன். சும்மா வீட்டை நான் ஆம்பளை, நானும் 4 குழந்தை பேத்துக்கினேன், 4 பிள்ளை வளர்த்துனெல்லாம் ஆம்பளை கிடையாது, ஆண்மகன் இல்லை. நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும், நாமளும் நல்லா இருக்கணும், நாட்டு மக்களும் நல்லா இருக்கணும் அப்படி நினைக்கிறவன் தான் ஒரு ஆண்மகன். அவன் தான் ஆம்பளை. சும்மா வந்து ஒரு தப்பு நடக்குது அதை பார்த்து நீ வேடிக்கை பார்க்குறவன் ஆண்மகனா? சொல்லுங்க. ஒரு ட்ரெயினில் ஒரு பொண்ணு வந்து பாத்ரூம் போக முடியல. அவன் வந்து சரக்கை போட்டு 4-5 பேர் அவன் தட்டாப்புடான்னு அடிச்சுன்னு உட்காந்துக்கிறான் பாத்ரூம் கிட்ட ட்ரெயினில். நான் இறங்கி போய் பாத்ரூம் நான் பாப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். போய்ட்டு போயமான்னு வெளியே நிற்கிறேன். நான் வெளியே பாதுகாப்பாக நிற்கிறேன் ஒரு போலீஸ் மாதிரி. அப்படி இருக்கே அந்த நாடு. எங்கே இருக்குது நாடு? அத்தனை ஆண்மகன் அது உணர்வு இருந்தால், என்ன மாதிரி உணர்வு இருந்தால் தப்பு நடக்குமா? தட்டி கேட்கணும். அப்போ அவன் பயப்படுவான். நீங்கள் தான் கத்தி எடுத்தா பார்த்தா பயம், எலியை பார்த்தா பயம், புளியா பார்த்தா பயம், பூனையா பார்த்தா பயந்துருந்தா எப்படியா நாடு வாழணும்? பயப்படாதீங்க, தில்ல வாழுங்க. வாழ்ந்தாலும் சரி பொழைச்சாலும் சரி, இன்னைக்கு ரூபாய் நாளைக்கு போயிடும், போனால் போய்டும். தில்ல வாழ கற்றுக்கையா, தில்ல வாழுங்க. ஒரு பெண் குலத்துக்கு பாதுகாப்பு யாரையா? மக்கள் தான் கொடுக்கணும், போலீஸும் கொடுக்காது, எவனும் கொடுக்காதியா. இப்போ ஒரு இடத்துல தப்பு நடக்குது, தட்டி கேட்கறது ஒருத்தனும் ஒரு தமிழனுக்கு உரிமை உண்டியா? இந்தியாவில் எவனும் பிறந்துக்கிற அத்தனை ஆண்மனுக்கு உரிமை உண்டு. எவையா தட்டி கேட்குறீங்க? யாரோ எப்படி எக்கேடு போட்டோம், எவனோ சுடியாரி போட்டோம், நாம் நல்லா இருந்தால் போதும், நான் பாதுகாப்பு, நம்ம பொண்டாட்டி பிள்ளை இப்போ பார்த்தா போதும் நினைக்கிறீங்க. அப்புறம் இந்தியா இப்போ இது எது யாருக்கு? சொல்லுங்க, எதுக்கு ஒரு ஆண்மகன்? இந்தியா பாதுகாப்புக்கு வேற மிலிட்ரி விட்டுருக்கீங்க, அவங்க உங்களுக்கு பாதுகாப்பு வேணும். ஆனால் எங்கள் மக்களுக்கு நீங்கள் பாதுகாக்க மாட்டீங்க. ஆனால் உங்கள் வீட்டில் மாத்திரம் ஒரு பொண்ணு ஒரு தப்பாக அடிச்சு ஒருத்தன் ரேப் பண்ணிட்டானா சும்மா விட்டுருவீங்களா? நினையா நம்ம பொண்ணு நம்மளுக்கு தான் நினைக்கணும். நான் வந்து அங்கே யாரும் அந்த பொண்ணு பாவம் மலையாளத்தார் பொண்ணு கேரளாவிலேருந்து போகுது, பெங்களூர் படிக்கிறதுக்கு போகுது. அந்த பொண்ணுக்கு நான் பாதுகாப்பு விட்டு வரேன் அன்றைக்கி. ஏன்னா ஒரு மனிதனும் ஒரு வீரனும் நம்ம குடும்பம் அப்படி நினச்சி நம்ம பாப்பா நம்மளுடைய குழந்தை அப்படி நினச்சி வாழுங்க. அப்போ எப்படியா தப்பு நடக்கும்? சொல்லு. போதைக்கார இன்னைக்கு நடக்கிறது இந்த போதைக்கு அடிமையானதான் அப்படி தப்பு நடக்குது. அப்பயே தட்டி கேட்டால் மக்கள் அப்படியே நடக்கும்.
அடிச்சா ஒரு அடிக்கு சவுளு பீனும் அந்த மாதிரி அடிச்சு தேடி நம்ம தில்ல பண்ணுங்க பார்க்கலாம். நீங்கள் அதுதான் ஆண்மக. ஒரு இந்தியனா ஒரு தமிழனா எந்த இடத்துல தப்பு நடந்தால் அப்படியே தட்டி கேட்குறவன் தமிழன். இல்லைன்னா இருக்காதீங்க நாட்டிலே. எதுக்கே உங்களுக்கெல்லாம் வந்து வீரம் சொல்ல. நான் என்ன சொல்கிறேன்னா, இன்னைக்கு சொல்கிறேன், நாளைக்கு சொல்கிறேன், எங்கே தப்பு நடக்குதோ அந்த இடத்துல தட்டி கேட்குறேன்னா ஒரு ஆம்பளை. ஒருத்தருக்கும் போலீஸோ இல்லை எம்பியோ எம்எல்ஏ யாரும் இருக்க மாட்டான். அந்த இடத்துல மக்கள் தான் நீங்கள் பார்த்துக்கணும். நீ தான் உங்கள் வீட்டுக்கு ராஜா. ராஜா மாதிரி அந்த காலத்தில் ராஜாலாம் தப்பு பண்ணால் அப்படியே தலையை விட்டுருவாங்க. அந்த காலத்தில் நடந்துச்சு. இங்கிலீஷ்காரன் வந்தான்னு தான் இவர் முடிக்க விட்டாரு காந்தி தாத்தா. எங்கேயோ நடக்குது தப்பு. மக்களுக்கு அடையுது. ஒருத்தருக்கு ஒரு ஓட்டு போடும்போது யாருக்கு போடணும் யாருக்கு போடக்கூடாது எல்லாம் பணத்துக்காக தானே ஓட்டு போடுறீங்க. நல்லவனுக்கு எங்கேயா ஓட்டு போடுறீங்க நீங்கள் சொல்லு, எங்கே போடுறீங்க? நல்லவனை தேர்ந்து எடுக்கிறதுல நீங்கள் தான். அவன் சரியில்லைன்றீங்கள, கெட்டவனா தானே உங்களுக்கு பிடிக்கும் நாட்டில் சொல்லு. நாட்டில் அவன் தான் பிடிக்குது உங்களுக்கு, வேறு யாரும் பிடிக்க போகுது? இன்னைக்கு நாங்கள்லாம் பிஜேபி நாங்கள் போராடிக்கிறோன்னா எதுக்கு? நாங்கள் என்ன வந்து என் பொண்டாட்டி பிள்ளைய சோறு தின்னு வரலையா? நாங்கள் இன்றைக்கி நாங்கள் கோடிகள்லாம் நான் உழைச்சி சம்பாதிச்சு நான் வாழ்ந்துருக்கிறேன். யாரு காசு நாங்கள் ஒரு ரூபாய் சாப்பிட்றதில்ல. புரியுதா? நேற்று கூட நான் ஊத்தங்காரிக்கு போய் இந்த ஆளை வந்து சேர்த்துறதுக்காக பொறுப்பு போகிறதுக்கு போயிட்டு நாங்கள் சோறு தின்ன கூட உழைச்சி தான் இருக்கிறோங்க. நேர்மை இந்த பிஜேபிக்காரங்க இன்றைக்கும் உழைச்சி தான் இருக்கிறான். ஆர்எஸ்காரெல்லாம் அதேவே குறை சொல்கிறது 1000 பேர். உங்களுக்கு ஒரு ஒருத்தருக்கு குறை சொல்றதான் தெரியும். எதனா உண்மையான நல்லது செய்யறது தெரியுமா உங்களுக்கு? ஒருத்தனை குறை சொல்றதை பற்றி நிறுத்துங்க. ஃபர்ஸ்ட் நீங்க கரெக்டாக நடந்துங்க. ஜெய் ஹிந்த், பாரத் மாதா கே. மோடிஜி, அண்ணாமலைஜி வாழ்க. என்ன சொல்றேன், இன்னைக்கு சொல்றேன், நாளைக்கு சொல்றேன், ஒருத்தனுக்கும் உணர்வு இருக்கணும், உணர்வு காப்பாற்றணும், எண்ணங்கணும். ஒரு தாய் குழந்தை காப்பாற்றணும். ஒரு தமிழனும் எண்ணத்துல ஒரு ஆண்மகனும் நம்மளுடைய புள்ள நம்மளுடைய குழந்தை யார் தப்பு நடக்குதா தட்டி கேட்கணியா? அவன் தான் ஆண்மக. அதுக்கெல்லாம் இருக்காதீங்க. அதுக்கு இருக்க விட நாட்டு மேலே இருக்காதீங்க. யார் தப்பாக இருந்தாலும் என்னை மன்னிச்சுக்காங்க, தயவு செஞ்சு மன்னிச்சுக்காங்க. நான் ஒரு பாரதிய ஜனதா கட்சியில் சார்பாக வந்து நான் தொழில் பிரிவில் மாவட்ட செயலாளராக இருக்கிறேன். அதனால நான் சில விஷயங்கள் வந்து நேர்மையாக பேசுகிறேன். என்னை கோச்சிக்காதீங்க. எந்த கட்சிக்காரராக இருந்தாலும் கோச்சிக்காதீங்க. இவ்வளோதான் நான் சொல்லணும்.